அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 3 இயர்ஸ் அஃப்லைடர் கோர்ஸுக்கு எப்போ வந்து தேர்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட் வரும் அப்படின்றதையும், அது இல்லாமல் ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங், அதாவது ப்ரைவேட் லா காலேஜுக்கு ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங் இன்னொன்று வருமா வராதா அப்படின்றதையும், இது இல்லாமல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வராதவங்களுக்கு, தென் இந்த ப்ரைவேட் டு கவர்மெண்ட்டுக்கு சிலர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கெலாம் வருமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, தேர்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட் எப்போ வரும்? நிறைய பேர் காலேஜில் விசாரிச்சிருக்காங்க, தேர்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸோ நீங்கள் யாரும் வெயிட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா? பட் என்னோட வியூவில் தேர்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட்றது கன்ஃபார்ம் வரும். பிகாஸ் செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் ரீஅலாட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரையிலும் இதை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து தேர்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு. ப்ரோ எங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரல, இதை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லை, ஏதாவது அப்டேட் இருக்குமா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றவங்களுக்கு 21ஆம் தேதி தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும் பொழுதே உங்களுக்கும் சேர்த்து அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பிட்வீன் கேப்பில் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் அதை செக் பண்ணிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஸோ 21ஆம் தேதி வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த காலேஜ் சேஞ்சிங் கொடுத்துருந்தவங்க நிறைய பேர் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் தெரியும். அடுத்தது ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங். ஃபோர்த் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரையும் வரும் அப்படின்றது வந்து ஓகே. பட் யார் யாருக்கு வரும், எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஷுவராக சொல்ல முடியாது. வருன்றதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 50-50 தான். ஸோ இதுக்கு மேலே ஒரு கவுன்சிலிங் போகுமா அப்படின்னா 50-50 தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ண தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்கள் பர்சன்டேஜ் இல்லை, அதோட கீழே இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ ஏதாவது லா காலேஜ் அவைலபிள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதில் ஜாயின் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஸோ ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டவுட்டாக இருக்குது, என்னால் வந்து அஃப்லைடட் ப்ரைவேட்லேயும் ஜாயின் பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து எந்தெந்த காலேஜில் இப்போ ப்ரைவேட் லா காலேஜில் டேரெக்டாக போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு சீட் வேகன்சி இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதோட நான் வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ முடிஞ்சால் அவங்களோட காண்டாக்ட் நம்பரையும் வாங்கி போஸ்ட் பண்ணி விடுறேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எவ்வளோ இப்போ ஒரு வேளை ஃபோர்த் ரவுண்ட் வந்ததுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாகும் அப்படின்னா, இப்போ தேர்ட் ரவுண்டில் ப்ரைவேட்டுக்கு மட்டும் எவ்வளோ கட் ஆஃப் விட்டுருக்காங்களோ அதுலேருந்து 1% கம்மியாகி வேணால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே வந்து நான் ஷுவராக சொல்ல முடியாது. பிகாஸ் 21ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவங்களாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி தான் எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்கும் அப்படின்றத இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். சரிங்களா? ஓரளவுக்கு இதில் நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுலேயுமே நிறைய பேருக்கு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் நாளைக்கு அது ரிலேட்டடாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். இல்லைனா அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான், அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.